Hi friends, welcome to Food Queen's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது oyster mushroom gravy. இது அதுக்கான ingredient. Mushroom, whole Garamasala, பட்டை, இலை, லவங்கம், கல்பாசி, மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, உப்பு, எண்ணெய், பெப்பர், சோம்பு, ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள், தேங்காய், தனியா, நெய், முந்திரி. இப்போ நம்ம மஷ்ரூமை எடுத்துக்கலாம். இது நான் வீட்டிலேயே ரெடி பண்ண மஷ்ரூமு, ஆயிஸ்டர் மஷ்ரூம். நம்ம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சால்ட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் நல்லா முக்கி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பில் ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியாக, 2 இல்லை 3 காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும், ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வறுவட்டும். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னு க்ரீன் சில்லியும் போட்டுக்கோங்க. ஒரு க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயமும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்ததும் உப்பு வேணும் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு யூஸ் ஆகும். எப்போவுமே நம்ம பண்ணுற புதுசாக எதுவும் இல்லை. கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும் அண்ட் தென் தனியாத்தூள் 1 ஸ்பூனும் ஈக்குவலாக சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்க விடுங்க. அது கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் கூட இல்லை, அவ்வளோ தண்ணி சேர்த்து கொஞ்சம் வதங்க விடுங்க. ரெடியானதும் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கூடவே 2 இல்லை 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, இலை, லவங்கம், கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் வதங்கினதை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க முந்திரி, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துருங்க. கொஞ்சமாக வச்சுருப்போம் இல்லையா. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அகைன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன். காரம் அதிகமாக வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. நம்ம அப்போவே கொஞ்சம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருப்போம், பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வாட்டரும் அதுவும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெய்லாம் விட்டு வரணும். கொஞ்சம் டைம் இருக்குது. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த மசாலா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் அந்த எண்ணெய்லாம் நீர் விட்டு வரணும். அது நம்ம வதக்கணும். பொதுவாக மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்க ஒரு ஃபுட்டுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்கள் இந்த மாதிரி இந்த வீட்லேயே செஞ்சு பண்ணிங்கன்னா நீங்கள் வீக்லி 2 or 3 மஷ்ரூம் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது குக் பண்ணிக்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த மாதிரி வரைச்சி மஷ்ரூம் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் எல்லாம் ஒன்றா ஆட் ஆகுற மாதிரி. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. ஒரு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் குக் ஆகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் இந்த இதிலே குக் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, எல்லாத்தையும் வதக்கி ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்கிறத மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுருங்க.
இப்போ இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகி கொஞ்சம் கொதி வரப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், நிறைய எடுத்துக்கணும். ஒரு 3 இல்லை 4 பீஸ் தேங்காயில் எடுத்த பால் போதும். கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு எடுத்துருந்தால் கூட போதும். அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர டைமில் ஒரு 1 or 2 பிஞ்ச் கரம் மசாலா போட்டால் போதும். அதுக்கப்புறம் பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப இது வந்து நார்மலாக நீங்கள் ரைஸ்க்கும் எடுத்துக்கலாம். பட் ரைஸை விட டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ்ன்னு எடுத்திங்கன்னா கீ ரைஸு, ஜீரா ரைஸு, பிரியாணி, வெஜ் பிரியாணி, புலாவ் அதுக்கெலாம் எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் நான், பரோட்டா, சப்பாத்தி இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இட்லி தோசைக்கு கூட எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பராக ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி விட்டுட்டு அது மேலே கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நீங்கள் இறக்கிடலாம். உங்களுக்கு கஸ்தூரி மெத்தி வேணுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம்.